ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். கதைக்குள்ள போவோமா? விசா எடுக்கும் விஷயமாக அந்த கல்லூரி மாணவன் தன் சித்தி வீட்டிற்கு சென்றிருந்தான். அவனை கண்ட வரவேற்று சித்தியும் சித்தப்பாவும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் அவன், சரி சித்தப்பா, சித்தி, 3 நாட்கள் மட்டுமே இங்கு நான் தங்க நேரிடும் என்று தெளிவாக சொல்லிவிட்டான். காலை உணவாக பூரியும் கிழங்கும் செய்து கொடுத்தார். வீட்டில் அனைவரும் சாப்பிட்டனர். மதிய உணவு 4 வகை சாதங்கள் செய்திருந்தார் சித்தி. அங்கு சித்தப்பா, அவருடைய அப்பா, சித்தப்பாவின் தம்பி என்று அனைவரும் அரட்டை அடித்துக்கொண்டு சாப்பிட்டார்கள். கல்லூரி மாணவனும் அவர்களோடு கலந்து கொண்டான். அப்போதுதான் சித்தியின் முகத்தை அவன் பார்த்தான். அதில் பெரிய உற்சாகம் எதுவும் இல்லை. சித்தி, என்னாச்சு என்று கேட்டான். ஒண்ணுமில்லப்பா என்று சித்தி ஏதோ சமாளித்தார். ஏன் சித்தி அப்படி இருந்தார் என்று யோசித்து கொண்டே படுத்து தூங்கிவிட்டான். மறுநாள் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் கூட்டு, தயிர், வெங்காய கலவையை, பிரெட் அல்வா சித்தி செய்திருந்தார். அனைவரும் சாப்பிட சித்தி பரிமாறிக்கொண்டு இருந்தார். இந்த பூமி எப்பேற்பட்ட ஆபத்தில் இருக்கிறது, இயற்கை எப்படியெல்லாம் அழித்து கொண்டு இருக்கிறது என்பதை பிரியாணி சாப்பிட்டு கொண்டே சித்தப்பா சுவாரஸ்யமாக விளக்கி கொண்டிருந்தார். கல்லூரி மாணவன் குறுக்கிட்டு, சித்தி, பிரியாணி எப்படி செய்தீங்க? சரியா வெந்திருக்கு, நல்ல மசாலாவும் சிக்கன்ல கலந்துருக்கு. நானெல்லாம் செய்து பார்த்தா இப்படி மசாலா சரியா சேராது சித்தி என்றார். தான் பேச்சில் குறுக்கிட்ட கல்லூரி மாணவனை சிறிது எரிச்சலுடன் பார்த்தார் சித்தப்பா. சொல்லுங்க சித்தி, பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு, அதான் கேட்டேன் என்று தொடர்ந்தான் கல்லூரி மாணவன். உடனே சித்தி, அப்படியாப்பா தம்பி, பொறுமையா மசாலா கலக்குற வரைக்கும் போட்டு வேக வைக்கணும்பா. அப்படின்னா சமையல பொறுமை முக்கியம் இல்லையா சித்தி? ஆமாம்பா, பொறுமையா செய்தா யார் சமைச்சாலும் நல்லா வரும். வேகமாக செஞ்சா ஏதோ ஒரு இடத்துல சரியா வராம போயிடும். கத்திரிக்காய் கூட்டு அருமை சித்தி, எப்படி செஞ்சீங்க கசப்பில்லாம? வாங்கும்போது நல்ல கத்திரிக்காயா பார்த்து வாங்கினேன் என்றார் சித்தி. அவன் கத்திரிக்காய் எப்படி வாங்கினேன் என்று விளக்கமாக சொன்னார். இவன் ஆர்வமுடன் கேட்டான். இப்போது மற்றவர்களும் சித்தி சொல்வதை ஆர்வமுடன் கேட்டார்கள். தயிர் வெங்காயத்தோடு சிறப்பு, அதை நீங்கள் சின்ன சின்னதாக நீளமாக வெட்டி இருக்கிறது தான் சித்தி. அது எப்படி? அதுக்கு வேறு ஒரு அரிவாள்மனை வச்சிருக்கேன், அதில் உட்காந்து அரிஞ்சேன்னா இப்படி மெலிசா அறிவேன். சூப்பர் சித்தி. பிரெட் அல்வாவும் சரியான பதத்தில் இருக்கு பாருங்க என்றான். சித்தி பிரெட் அல்வா தயார் செய்ததை கதையாக சொன்னார். அன்று சித்தி மற்ற நாட்களை விட உற்சாகமாக பரிமாறினார். அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதை கவனித்தார்கள். இவன் கை கழுவிட்டு வெட்டிய பழங்களை கொண்டு பால்கனியில் அமர்ந்து கொண்டிருந்தான். பின்னால் சித்தப்பா புன்சிரிப்புடன் நின்றிருந்தார். என்ன சித்தப்பா, போய் தூங்கலையா? இல்லடா தம்பி, என்னை நீ திருத்திட்ட, அதான் உனக்கு நன்றி சொல்லணும்னு. எனக்கு புரியல சித்தப்பா. இல்லை, உன் சித்தி ரொம்ப நல்லா சமைப்பாங்க, திட்டமிட்டு ரசித்து சமைப்பாங்க. அப்படி சமைச்சு பரிமாறும் போது அது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு பாராட்டவும் இல்லாமல் எதுவும் சொல்லாமல் நாங்கள் பூமியை பற்றி, உலக அரசியலை பற்றி வியாக்கியானமாக பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம் சித்தப்பா, ஒரு ஓவியம் வரைஞ்சி முடித்த உடனே அதை ரசித்து பாராட்டத்தான் செய்கிறோம். ஒரு மேஜிக் கலைஞர் மேஜிக் செய்து முடிக்கும் போது பாராட்டு விதமாக கைத்தட்டுவோம். ஆனால் உலகத்தில் இருக்கிறோம் கோடிக்கணக்கான அம்மாக்கள் தினம் ருசியாக சமைச்சு ஒரு படைப்பை செய்து முடிக்கிறார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசாமல் நாம் உலகத்தை பற்றி பேசி என்ன பயன்? வீட்டில் ஒரு உயிரோட உணர்வை யாரும் புரிஞ்சிக்க தெரியல. இதில் உலக அரசியல் பேசி என்ன செய்ய போகிறோம் சித்தப்பா என்றான். புரிந்து கொண்ட சித்தப்பா அவன் தோளில் தட்டி கொடுத்து விட்டு உற்சாகமாய் சென்றார். அவர் அன்று முதல் பாராட்ட